तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாகம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். குரு பகவான் வகரமடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்கணும். ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஆசை அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேலைகளில் அவதிப்பட வேண்டிய நிலை உண்டாகும். கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால நண்பர்களின் வழிகாட்டுதல்கள் தவறான பாதையில் அழைத்து செல்லும். குடும்பத்துக்குள் குழப்பம் ஏற்படும். செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய பிரச்சனைகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். உறவினர்களிடம் இதுவரை இருந்த இணக்கமான நிலை இப்போது இல்லாமல் போகும். சனி பகவான் பார்வையால் குடும்ப உறவுகள் அனுசரித்து போவதும் பண விவகாரங்களில் கவனத்துடன் இருக்கிறதும் நன்மையில் முடியும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் நவம்பர் 27, அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 21, 30, டிசம்பர் 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மூகாம்பியை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. நடப்பது எல்லாம் புண்ணிய பலன்களே என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் செலவுகள் பல வகையிலும் அதிகரிக்கும். அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். பணவரவிலும் நெருக்கடி அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போவோம். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு கீழானவங்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும். ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்வாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். ராசிநாதன் வகரமடைந்திருக்கிறதுனால குழப்பம்லாம் அதிகரிக்கும். யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன்னாடி சூழ்நிலை அறிந்து செயல்படணும். ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலையெல்லாம் உருவாகும். பணிபுரியும் இடத்துல நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை இருக்கும்.
மாணவர்கள் மாதம் முழுவதும் படிப்பில் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் வந்து நவம்பர் 28, 29. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 21, 26, 30. டிசம்பர் 3, 8, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது ரேவதி. முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதம். புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேணாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசிக்கணும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிஞ்ச வரை தவிர்த்து விடுவது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். வருமானத்தில் தடைகளெல்லாம் உண்டாக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். அதே நேரத்தில் சனி பகவான் அருளால் எதிர்வரும் பிரச்சனையெல்லாம் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் கிடைக்கும். வழக்கு சாதகமாக இருக்க போகுது. போட்டிகளை சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிதானமாக செயல்பட வேணும். உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் படிப்பில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் வந்து நவம்பர் 29, 30. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 21, 23, டிசம்பர் 3, 5, 12, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது லட்சுமி நரசிம்மரை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.